ஹாய் நட்புல நேருக்குமே வணக்கம். இன்னைக்கு நாம த வே டு 100 crore வித்தவுட் டெப்த் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு டிராவலோட நெக்ஸ்ட் அப்டேட்ல வந்துட்டு இருந்துகிட்டு இருக்கோம். ஸோ இதுல முக்கியமான நிறைய ஆல்ரெடி கொஞ்ச நாள் ஆச்சு வீடியோஸ் கொடுத்து இது ரிலேட்டடான அப்டேட் கொடுத்து லாஸ்டா இந்த 5ஆம் தேதி கொடுத்தது. அதுக்கப்புறம் இதான் வந்துட்டு இது பண்றோம். சோ மெனி விஷயங்கள் பேக் எண்ட்ல வந்துட்டு நடந்திருக்கு. பட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு சில அப்டேட்ஸ் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்கலாம். ஸோ ஆப் லான்ச் நம்ம ஆகஸ்ட் 15 நடக்கும்னு சொல்லியிருந்தோம். நடந்திருக்கா இல்லையா அப்படின்னா நடந்திருக்கு, பட் நடக்கல அப்படின்னு சொல்லலாம். அதோட அப்டேட் வந்துட்டு இதுல கொடுக்க வேண்டிய விஷயம் இருக்கு. தென் வந்துட்டு நம்ம ஒரு குட் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். எப்பவுமே வளர்ந்து வரும் ஒரு நிறுவனத்துல அது கூட பயணிச்சு டிராவல் பண்ணவங்க பேக் எண்ட்ல ஒரு நாளாவது அதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணவங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கான ஒரு அங்கீகாரம் நம்ம கொடுக்குறோம். அதுக்கான ஒரு அப்டேட் இதுல வந்துட்டு இருக்கு. தென் நம்ம லாஸ்டா சொன்ன ஒரு ப்ராஜெக்ட், லாஸ்டா இந்த 100 crore ப்ராஜெக்டுக்காகவே சொன்ன ஒரு விஷயத்த வந்துட்டு கேன்சல் பண்ணியிருக்கோம். அது என்ன அப்படிங்கிறத வந்துட்டு பாக்குறோம். தென் வந்துட்டு என்ன சொல்றதுக்கு நெக்ஸ்ட் அப்கமிங் டேஸ்ல நான் ஒரு நாளையில அன்லிமிட்டெட் ஹவர்ஸ் வந்துட்டு ஒர்க் பண்ண போறேன். அது எப்படி அன்லிமிட்டெட் ஹவர்ஸ் நான் ஒர்க் பண்றேன் அப்படிங்கறத வந்துட்டு நான் ஷேர் பண்றேன் அந்த ஒரு விஷயம். தென் என்ன சொல்றதுக்கு ஃபைனலா ஒரு லாஸ்ட் 15 டேஸோட ஒரு நடந்த ஒரு சில விஷயங்கள் கூட இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் வந்துட்டு ஷேர் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஓவரால் இந்த விஷயத்த இந்த வீக் நம்ம ப்ரீவியஸா நடந்த நாட்களை எடுத்து பார்த்தா உண்மையை சொல்ல போனா அது என்ன சொல்றது, எனக்கு ஒரு சில இடங்கள்ல இப்போ இதெல்லாம் இருக்குல்ல, இந்த மாதம் தொடங்கினாலே தமிழ் மாதம் தொடங்கினா ஆங்கில மாதம் தொடங்கினாலே இந்த ஜாதகம் எல்லாம் சொல்லுவாங்க, ஜோசியம் சொல்லுவாங்க. யூடியூப் எடுத்துக்கிட்டோம்னா உண்மையை சொல்ல போனா அது என்ன சொல்றதுக்கு நான் வந்துட்டு கலாய்க்கிறதுக்காக தான் அது மேக்சிமம் பார்ப்பேன். ஏன்னா ரொம்ப வெக்ஸ் ஆகி போய் இருக்கும்போது எடுத்து அதுல ஒரு இது வருவாங்க, இந்த நீங்க கோடிகளை குவிக்க போகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஏதோ ஒண்ணு அந்த இருக்கிற கஷ்டத்துல அது ஒரு சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த ஒரு டைம்ல ஆக்சுவலா நிஜமாவே கொஞ்சம் மைண்ட்ல வெக்ஸ் ஆகி தான் அந்த ஒரு விஷயத்த நான் வந்துட்டு பார்த்துருந்தேன். சும்மா ஒரு ஓப்பன் பண்ணும்போது ஒரு அப்டேட் வந்துட்டு அதுல வந்து 2-3 பேர் அப்டேட் பண்ணியிருந்தாங்க யூடியூப்ல. சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுக்கு ஏதோ அந்த சொந்த என்ன ராசி அதிபதி சூரிய பகவான் வந்துட்டு இதுல வந்து உங்களோட ராசியில டிராவல் பண்ண போறாரு, நீங்க வந்துட்டு பயங்கரமான விஷயங்கள் ஏதோ புதாதித்ய யோகம் கிடைக்குது அப்படி இப்படியான நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணாங்க. அந்த டேல வந்துட்டு ஓகே, ஆக்சுவலா நான் ஒரு வெக்ஸாகி இருக்கும்போது அதை பாக்குறேன். ஒரு டிராவல்ல இருக்கும்போது மைண்டுக்கு ஒரு சந்தோஷம், ஏதோ ஒண்ணு அடிச்சு விடுங்கடான்னு அந்த மாதிரி. ஒருவேளை அதுல எல்லாம் நம்பிக்கை இருக்க இல்லாத அப்பாற்பட்டது ஏதோ ஒரு மேஜிக் நடந்திருக்குங்க இந்த ஒரு லாஸ்ட் ஃபியூ டேஸ்ல. அதுல நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம். ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஷயத்த ஷேர் பண்ணணும்னா, நம்ம இந்த ஆப் லான்ச் பண்றதுக்கான ஒரு சில ஃபைனல் சோர்ஸ் கோட் ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு நமக்கு வாங்கணும் ஒரு இடத்துல இருந்து. அதுக்காக ஒரு டைம்லைன் வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்றோம். அந்த என்ன சொல்றதுக்கு இந்த ஒரு டெட்லைன் இருக்குல்ல, இந்த ஒரு விஷயம் ஃபைனலா ஒரு பர்டிகுலர் டைம், அந்த டைம்ல ஒரு கேஷ் ஃப்ளோ நமக்கு இருந்தாதான், அவ்வளவு காசு, அது கடனா இருக்கலாம், வருமானமா இருக்கலாம், சேல்ஸா இருக்கலாம், ஏதோ அந்த காசு இருந்தா மட்டும்தான் அஸ்பர் நம்மளோட ஷெட்யூல் ஒரு விஷயத்த வந்துட்டு பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு வருது. ஆக்சுவலா அதோட டெட் எண்ட் இன்னைக்குதான் அதோட லாஸ்ட் நாள்னு வச்சுப்போம். நாளைக்கு போனா அது வாய்ப்பே இல்லை. நம்ம வந்துட்டு எல்லாம் போட்ட பிளான் எல்லாம் கேன்சல் தான் அப்படின்னு வந்துட்டு வச்சுக்கலாம். என்ன பண்றது, யார்கிட்ட கடன் கேட்கறது, என்ன பண்ணல ஏது பண்ணல அப்படின்னு இருக்கிறோம். மேஜிக்கலா பார்த்தோம்னு சொன்னா ப்ரீவியஸ் டே வரைக்கும் வந்துட்டு இல்ல, அந்த எக்ஸ்பெக்டட் கேஷ் ஃப்ளோ இல்ல. நெக்ஸ்ட் டே அந்த எக்ஸ்பெக்டட் கேஷ் ஃப்ளோ இல்ல. என்னைக்கு தேவைப்பட்டுச்சோ அந்த டே அந்த ஒரு எக்ஸ்பெக்டட் கேஷ் ஃப்ளோ வரும்போது ஒரு மேஜிக்கலா இருந்துச்சு. ஓஹோ, அப்ப சம்திங் ஏதோ இருக்குது, ஒரு யூனிவர்ஸா இருக்கலாம், சம்திங் ஏதோ ஒரு விஷயம் நம்ம கூட டிராவல் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு விஷயம் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இதுல நாம இந்த ஒரு டிராவல் நடந்த விஷயங்கள் வந்துட்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆப் வந்துட்டு லான்ச்சிங்ல இருக்கக்கூடிய டிலே. பட் ஆப் லான்ச்சிங் டிலேல இருக்கிறத விட லாஸ்டா வந்துட்டு நான் அந்த ஃபினான்சியல் ரிப்போர்ட் வந்துட்டு சொல்லும் போதே ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்துட்டு இருக்கோம். அது வந்துட்டு என்ன சொல்றது, அது ஓகே ஆச்சுன்னு சொன்னா இந்த ஆப் டெவலப்மெண்ட்டுக்காக ஒரு 3 lakhs பக்கத்துல நாம வந்துட்டு ஒதுக்கி இருந்த காசை வந்துட்டு டோட்டலாவே வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. ஆக்சுவலா அது ஹைதராபாத்ல ஒரு கம்பெனியோட நம்ம வந்து டைப் பண்ற மாதிரி இருந்துச்சு. பட் நீங்க பார்க்கக்கூடிய இந்த ஒரு ஆப், இதோட பேக் அண்ட் டெவலப்மெண்ட் வந்துட்டு நம்ம கன்னியாகுமரியில இருந்தே ஒரு கம்பெனி தான் வந்துட்டு பண்றாங்க. ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி தான். அதுலயே வந்துட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை நாங்க எப்படி அதை சால்வ் பண்ணோம் அப்படிங்கறது அதை முடிச்சுட்டு சொல்றேன்னு சொன்னேன். ஸோ இந்த இடத்துல உங்ககிட்ட ஷேர் பண்றேன். எப்பவுமே நான் வந்துட்டு ஒரு இடத்துல படிச்சிருக்கேன், யார் சொன்னதுன்னு ஞாபகம் இல்லை, கத்தியை விட பேனா கூர்மையானது அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் ஒரு தொழில்ல நாம ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய காசு இதுகளை எல்லாம் தாண்டி சரியான ஒரு
இடத்துல நம்ம போடக்கூடிய ஒரு சில டீல் வந்துட்டு நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் வந்துட்டு ஒரு விஷயத்த வந்துட்டு பாயிண்ட் பண்ணேன். ஆக்சுவலா அந்த ஹைதராபாத் கம்பெனி கூட பேசலான்னு இருந்த விஷயமே வந்துட்டு இந்த ஒரு மேட்டர் தான். ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து இன்னைக்கு தேதிக்கு 15,000 ரூபாய் இருந்தா ஒரு ஆப் ரெடி பண்ண முடியும்னு சொன்னா எஸ் முடியும். 15,000 இல்ல, சில 5,000 ரூபாய் இருந்தாலே வந்துட்டு பண்ணி கொடுப்பாங்க. அப்ளிகேஷன் ரெடி பண்ண முடியும். பட் 1 லட்சம் 2 லட்சம் கஸ்டமர் வந்தா டேக்கிள் பண்ற மாதிரி பேக் அண்டோட 15,000 ஒரு கம்பெனி ஒரு ஆப் ரெடி பண்ண முடியுமானா முடியாது. தென் அது சர்வரா இருக்குல்ல, அந்த பேக் எண்ட்ல வந்துட்டு ஹெவி ஒர்க் லோட் வந்துட்டு இருக்கும். தென் நம்மளோட ஆப் அப்ளிகேஷனை பார்த்துக்கிட்டீங்கன்னா நார்மலா ஒரு அப்ளிகேஷன் ஒரு 10 கால் பண்ற இடத்துல இது வந்துட்டு ஒரு 100 கால் பண்ணா பிரச்சனை இல்லை, 2000 கால்ஸ் பண்ணும். 10 எங்க இருக்கு, 2000 எங்க இருக்கு. பிகாஸ் ஒரே ஆப் அது வந்துட்டு லொகேஷன் பேஸ்டா சோன் பேஸ்டா டிவைட் ஆகி அந்த சோன்ல ஒரு பிரான்ச்சைஸ் பார்ட்னர் லைக் ஒரு அட்மின், ஒரு குமரி ஷாப் ஓனர் மாதிரி அந்த இடத்துல ஆக்ட் ஆகணும். அவருக்கு அது ஒரு அட்மின் பேனல் கால் கொடுத்து அதே மாதிரி வந்துட்டு யூசருக்கு அதுக்கேற்ற அந்த லொகேஷன் அந்த சோனுக்கு ஏற்ற மாதிரி ரன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு பெரிய சேலஞ்சான ஒரு விஷயம் தான். அப்படிங்கிறப்ப இந்த 7 வருஷம் ஒரு இ-காமர்ஸ் கம்பெனியை ரன் பண்ண அப்படிங்கிற ஒரு இதுல என்னோட நாலேஜுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, இந்த அப்ளிகேஷனை சும்மா ஒரு ஃப்ரண்ட் டேஷ்போர்டை வச்சுட்டு அப்படியே வச்சுக்கிட்டு நம்ம கொடுக்கறது ஒரு இ-காமர்ஸ்ல வந்துட்டு ரன் ஆகாது, ஒரு இதா இருக்காது. அதுல நிறைய பக் வரும், நிறைய ஒரு தீபாவளி, பொங்கல், கிறிஸ்துமஸ், ரம்ஜான் அப்படின்னு ஒரு ஃபெஸ்டிவல் வரும், சேல் வரும், டிஸ்கவுண்ட் இதுகள் வரும். அப்ளிகேஷன் அதுக்கேற்ற மாதிரி மெருகேறிட்டே போகணும். அப்டேட்ஸ் இருந்தா மட்டும்தான் அந்த ஃபீல்டுல சக்சஸ் ஆக முடியும். ஸோ அப்படிங்கிறப்போ லைஃப் டைமுக்கு இதுல வந்துட்டு ஒர்க் இருக்கு. பேக் எண்ட்ல லோடு ஏற ஒர்க் ஏற கூட நமக்கு அதுல வந்துட்டு என்ன சொல்றது, பக் வரும், ஃபிக்ஸ் ஆகும். அதுல வந்துட்டு ஒர்க்குகள் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப நான் என்ன ஒரு இது பண்ணேன்னு சொன்னா, ஃபிக்ஸடா ஒரு 3 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் ஒரு ஆப்புக்கு டெவலப்மெண்ட் இல்லாம ஒரு கம்பெனி கூட ஒரு டீல் வைக்கலான்னு பிளான் பண்ணேன். என்னன்னா, நீங்க எனக்கு அப்ளிகேஷன் வந்துட்டு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல டெவலப் பண்ணி கொடுங்க. அதுக்கான சோர்ஸ் கோட், எவ்ரி திங், சர்வர் காஸ்ட், எவ்ரி திங் வந்துட்டு என்னோட இனிஷியல் ஸ்டெப் வந்துட்டு பண்ணி தரேன். பட் இதுக்கு அடுத்த கட்டம் ஆப் டெவலப்மெண்ட் வந்துட்டு உங்களோடது, நீங்களே வந்துட்டு பண்ணி கொடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்துட்டு ஷேர் பண்ணோம். பட் ஃப்ரீயா பண்ணி தருவீங்க. அப்ளிகேஷன்ல வரக்கூடிய ஒவ்வொரு ஆர்டருக்கும் சர்டன் அமௌண்ட் வந்துட்டு உங்களுக்கு நான் வந்துட்டு கொடுக்கணும். இது நாட் ஒன்லி இப்ப மட்டும் இல்ல, ஃபியூச்சருக்கும் வந்துட்டு இது உங்களுக்கு எவ்ரி டைம் வந்துட்டு கண்டினியூ ஆகிட்டு. அதான் அந்த B2B பிசினஸ் டு பிசினஸ் இருக்கக்கூடிய ஒரு டீல் அப்படிங்கிறது. ஆனா நீங்க எனக்கு அன்லிமிட்டடா அந்த அப்ளிகேஷன்ல அப்டேட்ஸ் வந்துட்டு இருந்துகிட்டே இருக்கணும், பக் இல்லாம வந்துட்டு இருக்கணும். அது வந்துட்டு ஃபுல்லா யூசருக்கு வந்துட்டு ஒரு கம்ஃபர்டபுள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு கொடுக்கணும். பட் அதுக்காக நாங்க ஆப்ல வந்துட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் ஃபிக்ஸ் பண்ணோம். இது வந்துட்டு அந்த டெவலப்பருக்கு போற மாதிரி வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணோம். இது வந்து நிறைய பேர் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு பெரிய ஒரு நெகட்டிவ் இது பண்ணாங்க, வேண்டாம் 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 அப்படிங்கிறது. பிகாஸ் வந்துட்டு இன்னைக்கு இருக்கிற தேதிக்கு நம்ம ஒரு 1800 பின்கோடுகள்ல ஒரு பின்கோடுல ஒரு நாளைக்கு 10 ஆர்டர்ஸ் வந்தா கூட நமக்கு என்ன, அது வந்துட்டு 18,000 ஆர்டர்ஸ். அப்படி பார்க்கும்போது ஒரு ஆர்டருக்கு ₹1 நமக்கு சார்ஜ் பண்ணா கூட அந்த டெவலப்பர் டீமுக்கு 18,000 ரூபாய் பெர் டே போகும். ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு லாஸ். அப்படி பண்ணாது இப்படி பண்ணாது, மந்த்லி அது ஒரு பெரிய காஸ்ட், இயர்லி அப்படின்னு சொன்னாங்க. பட் ஐ நோ த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ஆப் டெவலப்மெண்ட். நம்மளோட இ-காமர்ஸுக்கு அது ஒரு பேக் போன் மாதிரி. இதை ஒரு கம்பெனி கூட வந்துட்டு டீல் வச்சுக்கிட்டோம். அதை நம்ம பிளான் பண்ணது என்னமோ ஹைதராபாத்தா இருந்தாலும் மேட் இன் கன்னியாகுமரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் நான் அடுத்த கட்டம் வந்துட்டு ஷேர் பண்றேன். பிகாஸ் அவங்க கிட்டே நம்ம பேசணும்ல. பட் கன்னியாகுமரியில இருந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி தான் வந்துட்டு இந்த நம்மளோட அப்ளிகேஷன் இது பண்ணது, டெவலப் பண்ணது. அப்கமிங் டேஸ்ல இதை வந்துட்டு செப்பரேட்டா ஒரு கம்பெனிக்கிட்டே ஃபுல் கண்ட்ரோல் கொடுத்துருக்கிறதுனால கான்ஸ்டன்டா இதோட அப்டேட்ஸ் வந்துட்டு நீங்க வந்துட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறத இதுல இருக்கிற ஒரு விஷயம். ரெண்டாவது, இந்த 15ஆம் தேதி ஆப் லான்ச் ஆச்சா, அதுல வந்துட்டு என்ன இருக்கு அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு விஷயம். கொஞ்சம் ஒரு 17 இல்ல 19 ஆக்சுவலா இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். 19ஆம் தேதி midnight 2:00 வந்துட்டு இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த டேக்கு பார்த்தோன்னு சொன்னா அப்ளிகேஷன் கஸ்டமருக்கு வந்துட்டு இன்னும் வந்துட்டு லைவ் பண்ணல. பிகாஸ் அது பின்னாடி வந்துட்டு ஒரு சின்ன ஒர்க் தான். நம்ம நினைச்சா ஒரு சின்ன ஒர்க்கை முடிச்சு பப்ளிஷ் கொடுத்தா வந்துட்டு ஒரு 3 ஹவர்ஸ்ல நீங்க வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணலாம். ஆனா நம்ம அப்ளிகேஷன் வந்துட்டு டோட்டலா சேஞ்ச் பண்ணிருக்கோம். இப்போ நீங்க பாக்குற மாதிரி தான் நம்மளோட ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்துட்டு இருக்கும். அதுல ஒரே அப்ளிகேஷன் உள்ளாடி மாடியூல்ஸ் KS எலைட், இ-காமர்ஸ், டிஜிட்டல் ஹப், ஸ்மார்ட் ஹப், ஸ்மார்ட் ஹோம், பிரீமியம் ஹோம், வெயிட் டு ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி 6 ப்ராஜெக்ட்ஸை ஒன்னோட வந்துட்டு கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த 6 ப்ராஜெக்ட்ஸை கனெக்ட் பண்ணும்போது ப்ரீவியஸா நம்ம கூட பிரான்ச்சைஸ் எடுத்திருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வெறும் அந்த குயிக் காமர்ஸை மட்டும்தான் உங்ககிட்ட ஆக்சஸ் பண்ற மாதிரி வந்துட்டு கொடுத்துருக்கோம். மற்ற எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்துட்டு நாங்களே தான் ஹேண்டில் பண்ணுவோம். இங்க இருந்து வந்துட்டு நடக்கும், பெங்களூர்ல இருந்து நம்ம சென்ட் பண்ற மாதிரி அந்த ஒரு டைப்ல வந்துட்டு வச்சிருந்தோம். பட் அதுல உங்களுக்கும் ஃபுல் ஆக்சஸ் வந்துட்டு இருக்காது. மற்ற ஆர்டர்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்றதுக்காக ஒரு அடிஷனல் ஆப் நம்ம பார்க்க வேண்டியது இருந்துச்சு. இந்த மாதிரி எல்லாம் சேலஞ்ச் இருந்துச்சா, இதை
சூப்பரா வந்துட்டு ஒவ்வொரு பிரான்ச்சைஸுக்கும் வந்துட்டு உங்களோட அந்த 6 ப்ராஜெக்ட்ஸும் நீங்களே வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். 6 ப்ராஜெக்ட்ஸோட டேஷ்போர்டை நீங்களே மாடிஃபை பண்ணிக்கலாம். 6 ப்ராஜெக்ட்ஸ்லயும் வரக்கூடிய ஆர்டர்ஸை நீங்களே வந்துட்டு ப்ராசஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பண்ணிருக்கோம். அதுல இருக்க ஒரே ஒரு சேலஞ்ச் என்னன்னா, 1,00,000 ப்ராடக்ட்ஸ் நம்ம இ-காமர்ஸ்ல இருக்குன்னா அந்த 1,00,000த்தையும் இந்த 1800 பின்கோடுல இம்போர்ட் பண்ணி கொடுக்கறது வந்துட்டு ஒரு பெரிய சேலஞ்ச். அதுக்காக ஒரு பேக் அண்ட் டீம் வந்துட்டு வச்சிருக்கோம். அது வந்துட்டு ஒவ்வொரு பின்கோடுல 50 ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்ட்னர்ஸை வந்துட்டு அசைன் பண்றோம். அவங்க இந்த விஷயத்த வந்துட்டு பண்ணுவாங்க. ஸோ அதோட ஃபைனல் ஒர்க்ஸ் வந்துட்டு போய்கிட்டு இருக்கு. சொன்ன மாதிரி 15ஆம் தேதி இது பண்ணோம், 15ஆம் தேதி மிட் நைட்ல கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எல்லா பிரான்ச்சைஸ் பார்ட்னர்ஸும் அதை கொடுத்து அதோட பேக் அண்ட் ஒர்க் வந்துட்டு போய்கிட்டு இருக்கு. ஃப்ரண்ட் அண்ட் ஜஸ்ட் இந்த ப்ராடக்ட்ஸ் இம்போர்ட் வந்துட்டு கம்ப்ளீட் ஆனது நீங்களும் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கலாம். நெக்ஸ்ட் 1 or 2 daysல நீங்க இதை வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கறத வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிறேன். தென் அதுக்கு அடுத்த கட்டம் ஒரு குட் நியூஸ் ஃபார் அவர் சப்போர்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலா குமரி ஷாப்பில எவ்வளோ விதங்கள்ல பினான்சியலி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்டரா காசு வந்துட்டு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நண்பர்கள் கடன் கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா என்ன சொல்ல, ஒரு கட்டத்துல டில் நவ் 2019 இது வரைக்கும் நாம ஸ்டாஃப்ஸ் கொடுத்த சர்டன் சேலரிஸை மட்டும் கால்குலேட் பண்ணி பார்க்கும் போது, பிகாஸ் ஒரு இந்த அடுத்த பிப்ரவரி ஆனிவர்சரிக்கு முன்னாடிக்காக ஒரு சில பேக் அண்ட் டேட்டாஸ் எடுத்து பார்த்தோம். அந்த ஒரு சேலரிக்கிற ஒரு பார்ட் எம்ப்ளாயிஸ் ஒதுக்குறதே crores ஆஃப் ஃபண்ட்ல வந்துட்டு இருக்கு. அப்ப அதுல எவ்வளவுதான் நம்ம இது பண்ணாலும் என்ன சொல்றது, ஒரு டெவலப்டு ஒரு பயங்கர ஒரு பொசிஷன் நம்ம போயிருந்தாலும், பயங்கரமா டவுன் ஆகியிருந்தாலும் சின்ன சின்ன பார்ட்டும் வந்துட்டு இம்பார்ட்டன்ட். சில இடங்கள்ல பார்த்தோம்னா பழைய பேக் ஸ்டோரி எடுத்தோம்னா 2020 ஒரு லாக்டவுன் வந்தப்போ 3 months தான் பிசினஸ் முடங்கன்னு எதிர்பார்த்தோம். பட் ஒரு 6 to 7 months வந்துட்டு அப்படியே ஸ்டக்கான ஒரு சிச்சுவேஷன் வந்துட்டு வந்துச்சு. கம்பெனி தொடங்கி ஒரு 1.5 வருஷத்துல லாக்டவுன் வருது. அந்த ஒரு பிரச்சனையை வந்துட்டு நம்ம ஃபேஸ் பண்ணோம். தென் வந்துட்டு ஒரு ஆல்ரெடி நம்ம கூட டிராவல் பண்ண கன்னியாகுமரி பீப்புள் நிறைய பேருக்கு தெரியும், ஒரு பேமெண்ட் கேட்வே சைடில் வந்துட்டு ஒரு சர்டன் ஃபண்ட் ஹோல்ட் ஆகி ஒரு 6 months அந்த ஃபண்ட் ரிலீஸ் ஆகாம அது வந்துட்டு டோட்டல் கம்பெனி வெண்டர்ஸ் கொடுக்க வேண்டிய காசு ஆன் டைம்ல கொடுக்க முடியாம ஐ திங்க் 2020-21 அந்த காலகட்டம்னு நினைக்கிறேன், ஒரு பெரிய ஒரு டைட் சிச்சுவேஷன் வந்துட்டு இது பண்ணோம், ஒரு ஷட் டவுன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ். அதே மாதிரி லாஸ்டா இந்த ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன்லயும் நம்ம இந்த சீரோல தொடங்குறதுக்கு முன்னாடி இருந்த ஒரு சூழல் இருந்துச்சு. இதுல வந்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, கடன் கொடுத்துருக்காங்க, குமரி ஷாப்பில இன்வெஸ்டரா இருக்காங்க, ஷேர் ஹோல்டரா இருக்கீங்க, தென் வந்துட்டு நம்ம போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸாகவும் வந்துட்டு இருக்கீங்க. அப்போ இதுல நாங்க என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா, இது நாள் வரைக்கும் குமரி ஷாப்பி கூட யார் வந்துட்டு பினான்சியலி கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்களோ அவ்வளவு பேரோட டேட்டாஸையும் வந்துட்டு லைவா வந்துட்டு நம்ம குமரி ஷாப்பி அப்ளிகேஷன் லான்ச் ஆகும்போது அதுலேயே அபவுட் அஸ் அப்படிங்கிற ஒரு பேஜ் இருக்கும். அந்த பேஜ் உள்ள பாத்தீங்கன்னா உங்களுடைய டேட்டா வந்துட்டு அதுல உங்களோட நேம், உங்களோட டீட்டெயில் வந்துட்டு இருக்கும். உங்களோட பிரைவசி டீட்டெயில்ஸ் வந்துட்டு ஷேர் பண்ண மட்டும் பயப்படாதீங்க, பட் உங்களோட நேம் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் வந்துட்டு இருக்கும். எதுக்காக இந்த ஒரு விஷயம்னு சொன்னா, நீங்க அவ்வளவு பேரும் ஆல்ரெடி நாம சொல்லியிருக்கோம், குமரி ஷாப்பி வருமானத்துல 10% எப்பவுமே எங்களோட இன்வெஸ்டர்ஸுக்காக ஒதுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக நீங்க யாரும் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை, அது நம்ம ஆல்ரெடி ஸ்டாப் பண்ணிட்டோம். இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே நம்ம ரிசீவ் பண்றது இல்லை. பட் என்ன பண்ணிருக்கோம்னு சொன்னா, அந்த 10% வந்துட்டு லைஃப் டைமுக்கு வந்துட்டு இந்த கம்பெனி எவ்வளவு ஒரு உயரத்துக்கு வளர்ந்தாலும் 10% ப்ராஃபிட் ஃபார் ஆல் இன்வெஸ்டர்ஸ், நாட் ஒன்லி இன்வெஸ்டர்ஸ், நம்மளோட சப்போர்ட்டர்ஸ் அப்படிங்கிறத சொல்லலாம். இதுல ஒரு ஸ்வீட் நியூஸ் என்ன அப்படின்னு சொன்னா, நாங்க இந்த லிஸ்ட் எடுக்கிறப்ப அந்த ஒரு கேட்வே எரர் வந்து பினான்சியலி ஒரு டைட் வரும்போது ஒரு 6 மாதங்கள் ஒரு பிரச்சனை சந்திச்சோன்னு சொன்னால, அந்த டைம்ல எங்க கஸ்டமர்ஸ் கிட்ட ஒரு பினான்சியலி ஏதாவது சப்போர்ட் கேட்கிறப்ப ஒரு நபர் 8 rupees வந்துட்டு குமரி ஷாப்பி அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணியிருக்கீங்க. நீங்களும் இந்த இடத்துல வந்துட்டு உங்களுடைய பங்களிப்பும் இதுதான் முக்கியமானது. திருவள்ளுவர் சொல்லுவார், காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனும் ஞானத்தின் மான பெரிது அப்படிங்கிற மாதிரி. அதனால அது என்ன சொல்றது, அதுவும் இதுல வந்து இந்த லிஸ்ட்ல வந்துட்டு நாம எடுத்துக்கிறோம். நம்ம அப்ளிகேஷன்ல நீங்க வந்துட்டு பார்க்கலாம். ஸோ அந்த லிஸ்ட் பார்க்கும்போது 1 இல்லை 2 இல்லை, இவ்வளவு சப்போர்ட்டர்ஸ் நமக்கு இருந்திருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் முகம் தெரியாத நட்புகள் பார்க்கும்போது அந்த லிஸ்டே வந்துட்டு ரொம்ப பெருசா இருக்கு. ஸோ உங்களுக்கான ஒரு குட் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்துட்டு நீங்க நாம ஃபர்ஸ்ட் கொஞ்சம் எழும்பி நிற்போம். இப்போ வந்துட்டு தெரியும் கரண்ட் சிச்சுவேஷன் கொஞ்சம் டவுன், நாம எழும்பி நிற்போம். அதுக்கப்புறம் இதோட பலனை அனைவரும் சேர்ந்து அறுவடை பண்ணுவோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கிறேன். இதை வந்து நம்ம அப்ளிகேஷன்ல நீங்க பாத்துக்கலாம். தென் அதுக்கு அடுத்த கட்டம் நான் ஆல்ரெடி சொன்ன ஒரு விஷயத்த வந்துட்டு
சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லலாம், கேன்சல் பண்ணோம். இந்த நம்ம யூடியூப்லேயே பார்த்துருப்பீங்க, ஃபேஸ்புக்கில் எல்லாம் போட்டிருந்தோம், ஒரு MBA ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு நாங்கள் ஹையர் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம லாஸ்ட்டாக ஷேர் பண்ணோம். பட் அந்த ஒரு விஷயத்த வந்துட்டு கேன்சல் பண்ணிக்கிறோம். அதுக்கான ரீசன் என்னன்னா, நல்ல ஒரு ப்ரொமோஷன் இருந்துச்சுதான், நிறைய மோர் தேன் 600 பீப்புள் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருந்தீங்க. ஆனா அதுக்கு ஒரு ஆன்லைன் டெஸ்ட், ஒரு லைவ் இன்டர்வியூ அப்படிங்கிற மாதிரி வச்சோம். அதில் டோட்டலாகவே வந்த என்ன சொல்றதுக்கு ரிசீவ் பண்ண பார்ட்டிசிபேட் பண்ண பர்சனோட கவுண்ட் வந்துட்டு 8 நபர்கள் தான். அந்த 8 நபர்கள்ல நாம இது பண்ணது, அதுக்கு பேர் என்ன, ஃபில்டர் பண்ணி எடுத்து ஓகே சூட்டபிள் ஆகும் அப்படிங்கிறது ஒரு 3 நபர்கள் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படிங்கிறப்போ மேபி ஏதோ ஒரு விஷயம், ஒருவேளை அதுல வந்து நம்ம சொல்லியிருப்போம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல ஒர்க் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி, அது ஒருவேளை அவர்களுக்கு பிடிச்சிருக்காதா இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு விதத்துல அந்த ப்ராஜெக்ட் மேபி கரெக்டா இதாக இருக்கும். பட் லீடு வந்துட்டு மோர் தேன் 600 வந்தோம், பட் அது கன்வெர்ட் ஆகல. ஸோ அது பின்னாடியே இருந்து இது பண்றதை விட்டுட்டு அதே ஒர்க்கை நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் பசங்களை வச்சு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அதனால அதை வந்துட்டு அந்த லாஸ்டா இதே 100 crore விஷயம்ல சொன்னா அந்த ஒரு MBA ஹையரிங் அந்த விஷயத்த வந்துட்டு கேன்சல் பண்ணிக்கிறோம். தென் அதுக்கு அடுத்த கட்டம் நம்மளோட என்னோட ஒர்க்கை வந்துட்டு அன்லிமிட்டட் ஹவர்ஸா வந்துட்டு மாறப்போகுது அப்படிங்கிறது. பி ஃப்ராங்க், உண்மையில சொல்ல போனா நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு. என்னோட 2019 2020 துவக்க காலகட்டம் வரைக்கும் என் கூட இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மிட் நைட்ல ஒரு 3 o'clock 4 o'clock அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு பார்த்தாலும் ஒர்க் நடந்துகிட்டே தான். அப்போ இந்த மாதிரி இப்ப நாம யூஸ் பண்ற அளவுக்கு சிஸ்டமா இருக்கலாம், இன்டர்நெட் ஃபெசிலிட்டி அப்படிலாம், மொபைல் ஒரு ஹாட்ஸ்பாட்டை போட்டுட்டு ஒரு கவர்மெண்ட் லேப்டாப் தந்துக்கிட்டு எங்க இருந்தாலும் அது வந்துட்டு ஒர்க் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஹெவி டெடிகேஷனுக்கு மேலதான் வந்துட்டு இந்த குமரி ஷாப்பி இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்துட்டு உருவாச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் உண்மையை சொல்ல போனா லாஸ்ட் ஒரு 15-20 நாட்கள் என் கூட யாராச்சும் இருந்திருந்தீங்கன்னு சொன்னா உண்மையா சொல்லலாம், இன்னைக்கு நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்கோம், சரியா 4 மணி நேரம் நாம வந்துட்டு நைட்டு தூங்கி இன்னையோட 59 நாட்கள் வந்துட்டு ஆகுது. இன்னைக்கு உண்மையா இப்பவுமே நம்ம இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு டைம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 2:05 2:05 வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுல வந்துட்டு இப்போ இன்னைக்கு மார்னிங் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா டோட்டலா நம்ம தூங்குற ஹவர்ஸ் வந்துட்டு ஒரு 1.5 hours சொல்லலாம். அதுக்காக என்ன சொல்றது, தூங்காம இருந்து ஒர்க் பண்றோம் அப்படி இல்லை, போய் தூங்க முடியல, போய் படுப்போம், ஒரு ஒர்க் வரும், இதாகும். ஸ்மால் டீம் பிக் விஷன் அப்படிங்கிறப்ப அது நம்மளை தூங்க விடல. அது வந்துட்டு ஏதோ இந்த நமக்கு நம்ம தண்டனை கொடுத்து தூங்காம இருக்கிறதெல்லாம் இல்லை. என்ன சொல்றதுக்கு, அது வந்துட்டு ஒரு நீங்க இருந்து பாருங்க, ஒரு விஷயத்த ஒரு வெறியோட இருந்து ஒர்க் பண்ணி பாருங்க, தூங்க விடாது, தூக்கம் வராது. அந்த ஒரு விஷயத்த ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஐ நோ அது வந்துட்டு இப்பவே இந்த வாய்க்குள்ளாடி வந்துட்டு புண் வர ஆரம்பிச்சிடுச்சு. அது வந்துட்டு ஹெல்த்தை வந்துட்டு ரொம்ப பாதிக்கும் தான். அதனால வந்துட்டு அது மாறும். பட் இனிமேல் வரக்கூடிய நாட்கள் அது அன்லிமிட்டட் ஹவர்ஸா மாறப்போகுது அப்படின்னு சொன்னா, நான் 1 மணி நேரம் வேலை பார்த்தா என்னை சுத்தி 100 மணி நேரம் வேலை நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா, தமிழ்நாடு மொத்தமா 38 மாவட்டங்கள் இருக்கு. அது ஆல்ரெடி பிரிச்சு வச்சுட்டாங்க. 38 மாவட்டங்கள்ல நாங்க ஃபைண்ட் அவுட் பண்ணது 1834 பின்கோட்ஸ், மினிமம் 1200 ஆன்லைன் யூசர்ஸோட வேலிடான ஒரு பின்கோட்ஸ் சொல்லலாம் நாம சூஸ் பண்ணியிருக்கிறது. ஒவ்வொரு பின்கோடுக்கும் ஒரு பிரான்ச்சைஸ் பார்ட்னரை வந்துட்டு அசைன் பண்றோம். குமரி ஷாப்பி இந்த ஒரு பிசினஸை உங்களோட பின்கோட்ல எடுத்து பண்றதுக்கு நீங்க வில்லிங்கா இருக்கீங்கன்னு சொன்னா நீங்க குமரி ஷாப்பியோட பிரான்ச்சைஸ் எடுத்துக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த லிங்கை யூஸ் பண்ணி கான்டாக்ட் பண்ணுங்க, பிரான்ச்சைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கோங்க. அதுவும் ரொம்ப அதை ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கோம். உதாரணத்துக்கு 50,000 ரூபாய் ஒரு பிரான்ச்சைஸுக்கு ஃபிக்ஸ் பண்ணோம். பட் அதை வந்துட்டு யார் வேணாலும் எடுத்து பண்ணலாம், யாருக்கும் லாஸ் வரக்கூடாதுங்கிறதுனால வீடியோ செப்பரேட்டா இதை பத்தி நம்ம யூடியூப் சேனல்ல இருக்கு. அது வின் மெத்தட்ல வெறும் 999 rupees கொடுத்து புக் பண்ணுங்க. 5,000 ரூபாய் சம்பாதிச்சதுக்கு அப்புறம் ரிமைனிங் 6.5 6,500 ரூபாய் பே பண்ணி அந்த பேக், டிஷர்ட் எவ்ரிதிங் வந்துட்டு வாங்கிக்கோங்க. பிராண்டிங் கிட்ஸ் எவ்ரிதிங் வாங்கிக்கோங்க. அதுலயும் 25,000 ரூபாய் சம்பாதிச்சு சாட்டிஸ்ஃபைடுக்கு அப்புறம் ரிமைனிங் 42,000 பே பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருப்போம். அதனால இது ஒரு வின் மெத்தட். குமரி ஷாப்பியை நீங்க வந்துட்டு உங்களுடைய பின்கோட்ல எடுத்து பண்ணணுமா இருந்தா தாராளமா எடுத்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ 1834 பிரான்ச்சைஸ் பார்ட்னர்ஸ் இந்த இடத்துல வந்துட்டு வராங்க. இந்த 1834 பிரான்ச்சைஸ், ஒவ்வொரு பிரான்ச்சைஸுக்குள்ளாடியும் 50
ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்ட்னர்ஸை வந்துட்டு அசைன் பண்றோம். நீங்க மொபைல்ல இருந்தாலே போதும். கிட்டத்தட்ட அது வந்துட்டு அதை பத்தி ஒரு செப்பரேட் வீடியோ வந்துட்டு கொடுத்துருக்கோம். அது வந்துட்டு எப்படி சொல்ற ஒரு காப்பி பேஸ்ட் மாதிரி, ஒரு ப்ராடக்ட் இருக்கு, யூஸ் திஸ் ப்ராடக்ட் கேலரி இன்ஃபோ கொடுக்குறோம், உங்களோட பின்கோடுக்கு வந்துட்டு அசைன் பண்றோம். அப்படிங்கிறப்ப இது வந்துட்டு என்ன சொல்ற ரொம்ப ஒரு ஈஸி வேலை தான் அது. தென் வந்துட்டு கொஞ்சம் ப்ரொமோஷன் ஒர்க்கும் வந்துட்டு இது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறது இந்த மாதிரி பட்ட அந்த பின்கோட்ல குமரி ஷாப்பை டெவலப் பண்ணி விட்டதுக்கான வேலைகளும் வந்துட்டு பார்ப்பீங்க. ஸோ அப்படிங்கிறப்போ ஒரு சின்ன ஒரு கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு மாவட்டம் 50 பின்கோட்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். அங்க 50 பிரான்சைஸ் பார்ட்னர்ஸ், ஒவ்வொரு நபருக்கு கீழையும் 50 ஒர்க் ஃப்ரம் ஹோம் எம்ப்ளாயிஸ், 2500 நபர்கள். அப்போ 2500 + 50 2550 ஒரு ஒர்க்கை இந்த இடத்துல இருந்து நாம யோசிச்சு கரெக்டான அந்த பேஸ்மெண்ட் அந்த ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்கி விட்டா நாம கொடுக்கக்கூடிய 1 மணி நேர உழைப்பு அந்த 2500 நபர்களையும் சுத்தி வரும்போது 2500 மணி நேரங்களை வந்துட்டு கன்வெர்ட் ஆக போகுது. 2500 மணி நேரம்னு சொல்லும் போது 24 மணி நேரம்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு நாள். அப்ப நாம 100 நாட்களை ஒரு நாளையில வந்துட்டு 1 மணி நேரத்துக்குள்ளாடி பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா தட் இஸ் கால்ட் அன்லிமிட்டட் ஒர்க்னு சொல்லலாம். ஒரு பிக்கஸ்ட் ஒர்க் வந்துட்டு நடக்க போகுது. அந்த ஒரு பேஸ்மெண்ட் ஒர்க்கும் வந்துட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தென் அதை தாண்டி இந்த லாஸ்ட் 15 நாட்கள்ல வந்துட்டு நமக்கு நடந்த ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம், நான் கத்துக்கிட எல்லாம் இல்லைங்க, அந்த பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். உண்மையை சொல்ல போனா லாஸ்ட் 15 நாளையில நீங்க குமரி ஷாப்பி சைட்ல இருந்து 15 நாள், அது ஒரு 20-25 நாள் கூட எடுத்துக்கலாம், நாம பெய்டு ப்ரமோஷன் பண்ணதா, அதாவது ஒரு மெட்டா அண்ட் கூகுள் ஆட்ஸ் மட்டும்தான் நம்ம பண்ணுவோம். ஒரு சிங்கிள் ருப்பி பெய்டு ப்ரமோஷன் வந்துட்டு கிடையாது. லாஸ்ட் ஒரு 30-40 நாட்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா ₹1 கூட பெய்டு ப்ரமோஷன் வந்துட்டு கிடையாது. தென் இந்த லாஸ்ட் 15 நாட்கள்ல நாம வந்துட்டு குமரி ஷாப்பில் எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிற பண்ண ஒரே ஒரு நாள், ஒரே ஒரு டைம் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா அந்த ஒரு சோர்ஸ் கோட் வாங்கின ஒரே ஒரு இது மட்டும்தான் ஒரு ₹8650 வந்துட்டு இது பண்ணிடுவோம். இதை தாண்டி இந்த 15 நாட்களுக்குள்ளாடி 15 நாட்களுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸ்பென்ஸ் இருந்துச்சு. குமரி ஷாப்பி ₹1 கூட இந்த சோர்ஸ் கோடை தவிர்த்து செலவு பண்ணல அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதோட ரிசல்ட் நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாம ஒரு மெட்டால ஒரு ஆட் கேம்பெயின் ரன் பண்ணா, இந்த நம்ம வாட்ஸ்அப்பை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய பசங்க கிட்ட கேட்டா தெரியும், நம்ம ஒரு ஆட் கேம்பெயின் ரன் பண்ணும்போது வந்துகிட்டே இருக்கும் ஹலோ குமரி ஷாப்பி, ஹலோ குமரி ஷாப்பி, ஹலோ குமரி ஷாப்பி வந்துட்டு நாம மெசேஜ் பண்ணி பதில் கொடுக்க தான் முடியாது. அதனாலதான் கடைசியில அந்த சாட் போட்ட வரைக்கும் வச்சோம், நீ ஆட்டோமேட்டிக்கா இது கொடுத்துக்கோ. உண்மையை சொல்ல போனா வந்துகிட்டே இருக்கும். அது அந்த அளவுக்கு அப்பெல்லாம் ஒரு நாளையில 40,000-50,000 மெசேஜஸ் வரும், அப்படி இல்லை. ஆனா எந்த ஒரு பெய்டு ப்ரமோஷனும் இல்லாம 1 மணி நேரத்துக்கு சராசரியா 20-30 புதிய கஸ்டமர்ஸ் குமரி ஷாப்பி வாட்ஸ்அப்பை வந்துட்டு கம்யூனிகேட் பண்றாங்கன்னு சொன்னா ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. நாம பண்ண காடும் நம்மளோட உழைப்பு வீண் போகல அப்படின்னு சொல்லலாம். சோ நாம இந்த ஒரு தெளிவான ஒரு விஷன்ல வந்துட்டு இறங்கி இருக்கோம். ₹100 கோடி சம்பாதிக்கணும், ₹1 கூட வந்துட்டு முதலீடு இல்லாம, ₹1 கூட முதலீடுல தான் எல்லாமே வந்துட்டு நடக்கும். பட் நாம வந்துட்டு வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட், வித்தவுட் டெப்த், கடன் இல்லாம அதை வந்துட்டு சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த டிராவல்ல நம்ம கூட வந்துட்டு சேர்ந்து பயணிங்க. நிறைய விஷயங்கள் நீங்க கத்துப்பீங்க ஒரே வீடியோல. இதோட இப்போ அன்னைக்கு சொல்லியிருப்போம், ஒரு வீடியோ வந்து அப்ளிகேஷனை வந்துட்டு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல பண்ண முடியுமான்னு ஒரு விஷயத்த திங்க் பண்றோம்னு சொல்லிட்டு, பட் இன்னைக்கு வந்துட்டு அது எப்படி சால்வ் பண்ணும் அப்படிங்கறத ஷேர் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு டாக்குமெண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு டிராவல்ல ₹100 கோடி சம்பாதிக்கிறதுக்காக குமரி ஷாப்பி என்னென்ன விஷயங்கள் பண்ணிச்சோ இது அடுத்த தலைமுறைக்காக, அடுத்த சந்ததியினருக்காக ஒரு டாக்குமெண்ட்ரியா இந்த ஒரு சேனல்ல இருக்கும். பயன்பட்டுக்கோங்க. தொடர்ந்து அப்டேட்ஸுக்காக குமரி ஷாப்பி கூட அப்கமிங் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு நல்ல பதிவோட சந்திப்போம், சேர்ந்து பயணிப்போம், நிறைய விஷயங்கள் சாதிப்போம். குமரி ஷாப்பி, இது நம்ம கடமைக்கா.